1 வீக்காக சுத்தமாக தூக்கமே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூடியூபர் அபி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து நேற்று இறந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட விலாக் ஒன்று பார்த்துருந்தேன், அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்ததுன்னு. அதே மாதிரி போன ஏப்ரல் மந்த் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அதே பிரச்சனை தான். நெஞ்சு எரிச்சல், சுத்தமாக முழுங்க முடியாது, ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க முடியாது, வாய் ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு, ஒரு 2 ஸ்டெப் கூட நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், வலி தாங்க முடியாது. பக்கத்துலேயே இருக்க ஹாஸ்பிட்டலில் 1 வீக் வச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். நாங்கள் பெரிய பிரச்சனைன்னு பயந்து போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட அப்படி வேண்டிப்பேன், எல்லார் எதிரும் தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு தூங்கும் போது பெட்ஷீட்டை போத்திட்டு அது எப்போவுமே அழுதுகிட்டே தான் இருப்பேன். எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாதீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் வந்து அது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்தது வேறு. இன்சுலின் லெவல் கம்மி ஆகிட்டு ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகி சுகர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னு லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா பெரிய பிரச்சனையை கொடுத்துருந்தா எங்கிட்ட அந்த நிலைமையில சுத்தமாக காசு கூட கிடையாது. அம்மா வீட்டில் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஒரு கஷ்டத்தை இப்போ வந்து இந்த சிஸ்டர் அனுபவிச்சாங்க. நான் கூட இந்த மாதிரி சரியாயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இறந்துட்டாங்க. வேறு வழியே கிடையாது. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருந்து ஆக வேணும். பெண்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். ஹஸ்பண்ட் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாகணும். நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. பாய்.